அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது 12th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1ல் இருக்கக்கூடிய யூனிட் 6 சாலிட் ஸ்டேட்டில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் இம்பர்ஃபெக்ஷன் இன் சாலிட்ஸில் ஸ்காட்கி அண்டு ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இம்பர்ஃபெக்ஷன் இன் சாலிட்ஸ், இம்பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது என்ன? அக்கார்டிங் டு லா ஆஃப் நேச்சர் நத்திங் இஸ் பர்ஃபெக்ட் and so the crystal need not be perfect. இப்போ பார்க்கும் பொழுது நேச்சரில் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குமான்னு பார்த்தோன்னா இருக்கிறது இல்லை. அதே மாதிரி கிறிஸ்டல்லையும் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கிறது இல்லை. இம்பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஒரு பெர்ஃபெக்ட் கிறிஸ்டல் அப்படின்னா எப்படி இருக்கணும்? An ideally perfect crystal is one which has the same unit cell and contain the same lattice points throughout the crystal. So throughout the crystal same unit cell இருக்கணும், same lattice points இருந்துச்சுன்னா அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டினா an ideally perfect crystal அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது ஒரு crystal எடுத்துக்கிறோம். crystal contain cation and anion. For example Na plus ion and Cl minus ion இருக்கு. அப்போ it has same unit cell and contains the same lattice points. இப்போ த்ரூஅவுட் த கிறிஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா சேம் யூனிட் செல் இருக்கும், சேம் லாக்டிஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டினா ஒரு பர்ஃபெக்ட் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவோம். இம்பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற வேர்டு நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா த டேர்ம் இம்பர்ஃபெக்ஷன் ஆர் டிஃபெக்ட் இஸ் ஜென்ரலி யூஸ்டு டு describe any deviation of ideally perfect crystal from periodic arrangement of its constituents. அப்போ பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூயன்ட்ஸ்ல இருந்து எனி டீவியேஷன் இருந்துச்சுன்னா த டேர்ம் இஸ் கால்ட் அஸ் எ இம்பர்ஃபெக்ஷன் ஆர் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஐடியலி பெர்ஃபெக்ட் கிறிஸ்டல். இந்த பெர்ஃபெக்ட் கிறிஸ்டல்ல என்ன ஆகும் அப்படி கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு அயானும் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு அயானும் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ மிஸ்ஸிங் ஆஃப் அயான்ஸ் இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படி கேட்டால் இம்பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்றோம். அதே மாதிரி இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு அயான் வந்து இந்த இடத்துல போய் உட்காந்துருக்கு. இதுவே என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டால் இம்பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இம்பர்ஃபெக்ஷன் ஆர் டிஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படி கேட்டினா எனி டீவியேஷன் ஆஃப் ஐடியலி பெர்ஃபெக்ட் கிறிஸ்டல் ஃப்ரம் த பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் எ இம்பர்ஃபெக்ஷன். ஸோ அந்த இம்பர்ஃபெக்ஷன் ஆகிறதுனால என்ன அஃபெக்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா these defects affect the physical and chemical properties of solids and also play an important role various process. இது physical and chemical properties affect பண்ணுது, அதனால ஒரு important role கூட இருக்குன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிலிக்கான் அப்படிங்கிற ஒரு செமிகண்டக்டர் எடுத்துக்கிறோம். செமிகண்டக்டர் யூஸ்வலா பார்த்தீங்கன்னா நார்மல் கண்டிஷன்ல இது வந்து does not conduct the electricity, but it becomes a good conductor when you are adding impurities or increase in temperature அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த செமிகண்டக்டர்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி கேட்டினா a process called as doping leads to a crystal imperfection and it increases the electrical conductivity of semiconductor material such as silicon. இப்போ சிலிக்கான் எடுத்துக்கிறோம் அப்படி கேட்டினா இப்போ இது சிலிக்கான், இது ஒரு ஐடியலி பெர்ஃபெக்ட் கிறிஸ்டலா இருக்கு. தப்பின் பியூர் சிலிக்கான் எடுத்துக்கிறோம். டெட்ரா வேலன்சியில் ஒவ்வொரு சிலிக்கானும் பாண்டடா இருக்கும். இது நார்மல் கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா இட் டஸ் நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. இப்போ நான் இதில் என்ன பண்றேன், பாஸ்பரஸ் ஆர் போரான் அப்படிங்கிற ஒரு இம்ப்ரூவ்டிஷை ஆட் பண்றேன். இம்ப்ரூவ்டிஷ் தட் மீன் டோப்பிங். இம்ப்ரூவ்டிஷை ஆட் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய ஒரு சிலிக்கானை எடுத்துட்டு பாஸ்பரஸோ அல்லது போரானோ உட்காந்து, அதெல்லாம் பாஸ்பரஸ் ஆட் பண்ணனா பாஸ்பரஸ் உட்காந்துக்கணும், போரான் ஆட் பண்ணா போரான் உட்காந்துக்கணும். அப்போ இங்க என்ன ஆயிடுச்சு, இம்பர்ஃபெக்ஷன் வந்துருச்சு. சிலிக்கான் இருக்கிற இடத்துல பாஸ்பரஸ் வந்திருக்கு, இங்க சிலிக்கான் இருக்கிற இடத்துல போரான் வந்திருக்கு. இப்போ இம்பர்ஃபெக்ஷன் அக்கர் ஆயிடுச்சு. அப்போ இந்த இம்பர்ஃபெக்ஷன் வர்றதுனால தான் இட் பிகம்ஸ் எ குட் கண்டக்டர். ஸோ these defects affect the physical and chemical properties of solids and also play an important role various process. இதுதான் imperfection in solids அப்படின்னு சொல்லுவோம். அப்போ classification of crystal defect. இப்போ crystal defects are classified as follows. One, point defect. Second one is a line defect. Third one is a industrial defects. Fourth one is a volume defects. But in the
யூனிட்ல நம்ம ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Now what is point defects? இப்போ பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if the deviation occurs due to the missing atom, displaced atom or extra atom, the imperfection is named as point defect. ஆட்டம் மிஸ் ஆயிருக்கலாம், டிஸ்பிளேஸ் ஆயிருக்கலாம், எக்ஸ்ட்ரா ஆட்டம்ஸ் இருக்கலாம். அப்படின்னு இருக்கும்போது தான் இந்த இம்பர்ஃபெக்ஷன் என்ன சொல்றோம், பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ now what is point defects அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை எழுதலாம். if the deviation occur due to missing atom, displaced atoms, extra atom, the imperfection is named as point defects. For example, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஆட்டம் மிஸ் ஆயிருக்கு. இப்போ மிஸ்ஸிங் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. இப்போ டிஸ்பிளேஸ்டு ஆட்டம் இருக்கலாம், அல்லது ஒரு கேட்டயானோ அல்லது ஆனையானோ மிஸ் ஆயிடுச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேட்டயான் மிஸ் ஆயிடுச்சுன்னா எக்ஸஸ் ஆஃப் எது இருக்கும் அப்படி கேட்டினா ஆனையான் இருக்கும். இந்த இடத்துல ஆனையான் மிஸ் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா எது இருக்கும் அப்படி கேட்டினா கேட்டயான் இருக்கும். அதான் எக்ஸ்ட்ரா ஆட்டம். ஸோ மிஸ்ஸிங் ஆஃப் ஆட்டம், டிஸ்பிளேஸ்டு ஆட்டம், எக்ஸ்ட்ரா ஆட்டம் இஸ் கால்ட் அஸ் எ பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஃபெக்ட் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, this defect arises due to the imperfect packing during the original crystallization, or they may arises from thermal vibration of atom at elevated temperature. During the original crystallization ல imperfection packing இருக்கலாம், அல்லது எலிவேட்டட் டெம்பரேச்சர்ல தெர்மல் வைப்ரேஷனால இம்பர்ஃபெக்ஷன் வரலாம் அப்படிங்கிறோம். இந்த டிஃபெக்ட்ஸுக்கு பேர் தான் என்ன சொல்றோம், நமக்கு பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு டிஃபரண்ட் டைப்ஸ். ஒன் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்ஸ், நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்ஸ் அண்ட் இம்புரிட்டி டிஃபெக்ட்ஸ். Stoichiometric defects can be classified into 2 types, Schottky defect and Frenkel defect. Non-stoichiometric defects, there are 2 defects are there, metal excess defect and metal deficiency defect. இதில நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது stoichiometric defectsல Schottky and Frenkel defects தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ stoichiometric defects in solidsனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, stoichiometry அப்படின்னாவே என்ன ஆகும் அப்படி கேட்டா சேம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கிறிஸ்டல் which maintain the neutrality. நியூட்ரலிட்டி அப்படிங்கிறது ஒரு அயானிக் கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டோம்னா, அயானிக் கிறிஸ்டல்ல வந்து என்ன இருக்கு, கேட்டயான் இருக்கும், ஆனையான் இருக்கும். அப்போ ஒரு அயானிக் கிறிஸ்டல் வந்து நியூட்ரலா இருக்கணும் அப்படி கேட்டோம்னா சேம் நம்பர் ஆஃப் கேட்டயான் இருக்கணும் அண்ட் சேம் நம்பர் ஆஃப் ஆனையான் இருக்கணும். அதுதான் இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்றோம் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்ஸ் இன் அயானிக் சாலிட். அப்போ ஸ்டாக்கியோமெட்ரிக்னா த்ரூஅவுட் த கிறிஸ்டல்ஸ் மிஸ்ஸிங் ஆனா கூட, டிஸ்பிளேஸ் ஆனா கூட அங்க என்ன இருக்கும், நியூட்ரலிட்டி ஆஃப் அயானிக் கிறிஸ்டல் வந்து இருக்கும். இப்போ நியூட்ரலிட்டி இங்கே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அப்போ ஸ்டாக்கியோமெட்ரிக் கிரஸ்ட் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்சோ கால்ட் அஸ் இன்ட்ரின்சிக்ஸ் ஆர் தெர்மோடைனமிக்ஸ் டிஃபெக்ட்ஸ். உள்ளுக்குள்ளே நடக்கிறதுனால அது இன்ட்ரின்சிக்ஸ் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன் ஸ்டாக்கியோமெட்ரிக் அயானிக் கிறிஸ்டல் a vacancy of one ion takes place ஆகும். அப்போ ஒரு அயான்ஸ் என்ன ஆகணும் அப்படி கேட்டா, இப்போ இங்க இருக்கக்கூடிய இது வந்து ஐடியலி பெர்ஃபெக்ட் கிறிஸ்டல். அந்த பெர்ஃபெக்ட் கிறிஸ்டல்ல ஒரு அயான்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படி கேட்டா மிஸ் ஆயிடுச்சு. இப்போ வேகன்சி ஆஃப் ஒன் அயான் டேக்ஸ் பிளேஸ் ஆயிடுச்சு. இந்த வேகன்சி ஆஃப் ஒன் அயான்ஸ் இருந்தா கூட இது என்ன டிஃபெக்ட் சொல்லிக்கிறோம், ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்னு சொல்லிக்கிறோம். ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்னா என்ன, இட் மெயின்டைன் நியூட்ரலிட்டி. அப்போ இங்க ஒரு அயான்ஸ் போயிடுச்சுன்னா இன்னொரு அயானுடைய நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை மெயின்டைன் பண்றதுக்காக இந்த கிறிஸ்டல் என்ன பண்ணும் அப்படி கேட்டா, இட் மஸ்ட் ஆல்வேஸ் பி அசோசியேட்டட் வித் எய்தர் பை த ஆப்சன்ஸ் ஆஃப் அனதர் ஆப்போசிட்லி சார்ஜ்டு அயான் ஆர் த பிரசன்ஸ் ஆஃப் சேம் சார்ஜ்டு அயான் இன் இன்டர்ஸ்ட்ரியல் பொசிஷன் so as to maintain the electrical neutrality. அப்ப என்ன பண்ணலாம், இங்க வேக்கண்ட் இருக்கக்கூடிய அயான்ஸ் என்ன பண்ணும் அப்படி கேட்டா இன்னொரு அதுக்கு ஆப்போசிட் சார்ஜா இருக்கக்கூடிய அயான்ஸையும் எடுத்துக்கிட்டு வெளியில போகலாம். இப்போ இங்க ஒரு கேட்டயான், இங்க ஒரு ஆனையான் மிஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படி கேட்டா, இங்க மிஸ் ஆனக்கூடிய அயான்ஸ் என்ன பண்ணும் அப்படி கேட்டா இன்டர்ஸ்ட்ரியல் பொசிஷன்ல போய் ஆக்குபை பண்ணிக்கலாம். தட் மீன் த பொசிஷன் between the two lattice sides.
இப்போ இங்கே இருக்கக்கூடிய அயான்ஸ் என்ன பண்ணும் அப்படி கேட்டால் இந்த ரெண்டு லாக்டிக் சைட்ஸுக்கு இடையில போய் உட்காந்துக்குச்சு. இதுதான் என்ன சொல்லுவோம்னா ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்ஸ் இன் அயானிக் சாலிட்ஸ். அப்போ ஒரு அயானிக் சாலிட்ஸில் வேக்கன்சி ஆஃப் அயான்ஸ் இருக்கும். வேக்கன்சி ஆஃப் அயான்ஸ் இருந்தால் கூட த்ரூ அவுட் த கிறிஸ்டலில் எப்படி இருக்கும் அப்படி கேட்டால் நியூட்ராலிட்டி, எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்படி நியூட்ராலிட்டி மெயின்டைன் பண்ணலாம் அப்படி கேட்டால் சேம் நம்பர் ஆஃப் கேட்டையான் அண்ட் ஆனையான் மிஸ் ஆகலாம், அல்லது ஒரு மிஸ் ஆகக்கூடிய அயான்ஸ் வந்து இன்னொரு பொசிஷன்ல போய் இன்னொரு இடத்துல போய் உட்காந்துக்கலாம். தட் மீன் இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன்ல போய் உட்காந்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்ஸ்ல ரெண்டு டிஃபெக்ட்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டிஃபெக்ட் தான் ஸ்காட்கி டிஃபெக்ட். இப்போ ஸ்காட்கி டிஃபெக்ட்னா என்ன? Schottky defect arises due to the missing of equal number of cation and anion from the crystal. இங்கே missing of equal number of cation and anion from the crystal. இப்போ இது perfect crystal. இந்த perfect crystalல ஒரு cationும் ஒரு anion மிஸ் ஆகும். இப்போ இங்கே ஒரு cations, இங்கே ஒரு anion மிஸ் ஆயிடுச்சு. அப்போ missing of equal number of cation and anion from the crystal lattice. இப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ் போறதுனால இந்த இடத்துல நியூட்ராலிட்டி, அதாவது தட் மீன் அயானிக் கிறிஸ்டல் எப்போதுமே எப்படி இருக்கும்? நியூட்ரலா இருக்கும். ஏன்னா ஒரு அயானிக் கிறிஸ்டல் நியூட்ரலா இருக்கணும்னா சேம் நம்பர் ஆஃப் கேட்டையான் இருக்கணும், சேம் நம்பர் ஆஃப் ஆனியான்ஸ் இருக்கணும். அதாவது இம்பர்ஃபெக்ஷன் வர்றதுக்கு முன்னால இதுல 50 கேட்டையான்ஸ் 50 ஆனியான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. பட் இம்பர்ஃபெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம், தட் மீன் டிஃபெக்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கேட்டையானும் ஒரு ஆனையானும் மிஸ் ஆனதுனால 49 கேட்டையான்ஸ் இருக்கும், 49 ஆனையான்ஸ் இருக்கும். ஸோ இங்கே எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ திஸ் டிஃபெக்ட் டஸ் நாட் சேஞ்ச் த ஸ்டாக்கியோமெட்ரி ஆஃப் த கிறிஸ்டல். இப்போ ஸ்டாக்கியோமெட்ரி என்ன ஆகாது? அஃபெக்ட் ஆகாது. இப்போ இந்த டிஃபெக்ட்ஸ் வந்து எந்த மாதிரியான கிறிஸ்டல்ல வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ionic solid in which cation and anion are almost similar size show the Schottky defect. அப்ப இங்க இருக்கக்கூடிய கேட்டையானும் ஆனையானுடைய சைஸ் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும் பொழுது இந்த ஸ்காட்கி டிஃபெக்ட்ஸ் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோடியம் குளோரைடு எடுத்துக்கிட்டோம்னா உள்ள இருக்கக்கூடிய சோடியம் அண்ட் குளோரின் ஆட்டம்ஸோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும். ஸோ ionic solid in which the cation and anion are almost similar size show Schottky defect. ஓகே, இங்க கேட்டையான் ஆனையான் மிஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ மிஸ் ஆகக்கூடிய கேட்டையான் அண்ட் ஆனையானுடைய நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்ட போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பிரசன்ஸ் ஆஃப் லார்ஜர் நம்பர் ஆஃப் Schottky defect இன் கிறிஸ்டல் இருந்துச்சுன்னா the density என்ன ஆயிடும் அப்படி கேட்டா லோவர் ஆயிடும். பிரசன்ஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் Schottky defect in a crystal lower its density. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு கேட்டையான் ஒரு ஆனையான் போயிடுக்கு, இப்போ மறுபடியும் இங்க ஒரு கேட்டையான் ஆனையான் போகுது, அப்போ இங்கேயும் ஒரு கேட்டையான் ஆனையான் போகுது. பார்த்தீங்கன்னா இங்க டென்சிட்டி என்ன ஆகிட்டே வரும்? கம்மியாயிட்டே வரும். ஸோ பிரசன்ஸ் ஆஃப் லார்ஜர் நம்பர் ஆஃப் Schottky defects in a crystal lower its density. இதுதான் Schottky defect அப்படின்னு சொல்லுவோம். அப்போ Schottky defects அப்படிங்கிறது Schottky defect arises due to the missing of equal number of cation and anion from the crystal. அப்போ ஒரு கிறிஸ்டல்ல ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையான்ஸ் அண்ட் ஆனையான்ஸ் என்ன இருக்கணும்? மிஸ் ஆயிருக்கணும். அப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையான் அண்ட் ஆனையான் மிஸ் ஆகிறதுனால this defect does not change the stoichiometry of the crystal. stoichiometry என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. அப்ப இந்த டிஃபெக்ட்ஸ் எந்த மாதிரியான கிறிஸ்டல்ல வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயானிக் சாலிட்ஸ் இன் விச் கேட்டையான் அண்ட் ஆனையான் ஆர் ஆல்மோஸ்ட் சிமிலர் சைஸ் ஷோ Schottky defect. இப்போ அயானிக் சாலிட்ஸ்ல கேட்டையானும் அண்ட் ஆனையானுடைய சைஸ் ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும் பொழுது இந்த டிஃபெக்ட்ஸ் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பிரசன்ஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் Schottky defect in a crystal lower its density. நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக இப்போ இங்கே ஆனையான் கேட்டையான்ஸ் போச்சு, அதே மாதிரி இங்கேயும் கேட்டையான்ஸ் ஆனையான் போயிடுச்சு, இங்கேயும் கேட்டையான்ஸ் ஆனையான் போயிடுச்சு. அப்படி கேட்டால் நம்பர் ஆஃப் மிஸ்ஸிங் ஆஃப் அயான்ஸ் இன்க்ரீஸ் ஆக அந்த டென்சிட்டி என்ன ஆகிட்டே வரும்? லோவர் ஆகிட்டே வரும். தீஸ் டிஃபெக்ட்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ Schottky defect அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் Frenkel defects. Frenkel defects arises due to the dislocation of ions from its crystal lattice. இப்போ கிறிஸ்டல் லாக்டிக்ஸ்ல இருந்து அயான்ஸ் என்ன ஆயிருக்கணும் அப்படி கேட்டா டிஸ்லோகேட் ஆயிருக்கணும்.
இப்போ டிஸ்லோகேட் ஆயிடுச்சு அப்படி கேட்டால் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு அயான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, இப்போ இங்கே ஒரு அயான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, ஏஜி பிளஸ் அயான்ஸ் வந்து இங்கேயும் ஏஜி பிளஸ் அயான் மிஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த மிஸ் ஆனக்கூடிய இந்த அயான்ஸ் தட் மீன் டிஸ்லோகேட் ஆயிருக்கு. எங்கே போய் உட்காந்துக்கிறது அப்படி கேட்டால் டிஸ்லோகேட் ஆகி எங்கே போய் உட்காருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the ions which missing from the lattice points occupy an interstitial position. That means the position between the two lattice site. இப்போ இங்கே மிஸ் ஆன ஏஜி பிளஸ் அயான்ஸ் இந்த ரெண்டு சைட்டுக்கு இடையில போய் உட்காந்துக்கிறது. அதே மாதிரி இங்கே மிஸ் ஆன ஏஜி பிளஸ் அயான் இந்த ரெண்டு சைட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கணும். அப்போ இங்கே மிஸ்ஸிங் ஆஃப் லாக்டிஸ் பாயிண்ட்ஸ் ஆக்குபைஸ் அண்ட் இன்டரஸ்ட்ரியல் பொசிஷன். இந்த டிஃபெக்ட்ஸ் எந்த மாதிரியான அயானிக் கிறிஸ்டல்ல வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this defect is shown by ionic solid in which cation and anion differ in size. இப்போ கேட்டயானும் அண்ட் ஆனியானுடைய சைஸ்ல வந்து டிஃபரன்ஸா இருக்கணும். தட் மீன் ஆனியானுடைய சைஸ் வந்து கேட்டயானோட லார்ஜரா இருக்கும் பொழுது ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்ஸ் வரும். அப்போ இங்க கேட்டயானும் ஆனியானும் மிஸ் ஆகிறது, மிஸ் ஆனால கூட என்ன ஆகுது, வெளியில போகல, அங்க என்ன பண்ணுது, ரெண்டு லாக்டிஸ் சைட்டுக்கு இடையில போய் உட்காந்துக்குது. அப்ப இங்க இருந்து வெளியில எந்த அயான்ஸும் போகல அப்படிங்கிறதுனால this defect does not affect the density of the crystal and also maintain the stoichiometry. But this defect does not affect the density of the crystal and also does not affect the stoichiometry of the ionic crystal. For example, AGPR எடுத்துக்கிறோம். This defect is called as a Frenkel defects. இப்போ Frenkel defect அப்படிங்கிறது என்ன நடக்கும் அப்படி கேட்டினா this is arises due to the dislocation of ion from its crystal lattice. ஒரு crystal latticeல இருந்து இருக்கக்கூடிய அயான்ஸ் என்ன இருக்கணும், டிஸ்லோகேட் ஆயிருக்கணும். தட் மீன் மிஸ் ஆயிருக்கணும். அந்த மிஸ் ஆனக்கூடிய அயான்ஸ் என்ன பண்ணும் அப்படி கேட்டினா occupies an interstitial position. The ion which is missing from the lattice point occupies interstitial position. இப்போ இங்கே மிஸ் ஆனக்கூடிய ஏஜி பிளஸ் அயான் இங்கே வந்து ஆக்குபை பண்ணுது, இங்கே மிஸ் ஆனக்கூடிய ஏஜி பிளஸ் அயான் இங்கே வந்து ஆக்குபை பண்ணுது. அப்போ இந்த டிஃபெக்ட்ஸ் எந்த மாதிரியான கிறிஸ்டல்ல வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயானிக் சாலிட்ஸ் இன் விச் கேட்டயான் அண்ட் ஆனியான் டிஃபர் இன் சைஸ். தட் மீன் size of the anion is larger than the size of the cation. அப்போ இந்த டிஃபெக்ட்ஸ் வரலாம். அப்போ இங்க மிஸ் ஆனக்கூடிய அயான்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படி கேட்டினா ஆக்குபைஸ் அண்ட் இன்டரஸ்ட்ரியல் பொசிஷன். ஸோ இங்க என்ன ஆகாது அப்படி கேட்டினா டென்சிட்டி ஆஃப் தி கிறிஸ்டல் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ திஸ் டிஃபெக்ட் டஸ் நாட் அஃபெக்ட் த டென்சிட்டி ஆஃப் தி கிறிஸ்டல் அண்ட் ஆல்சோ திஸ் டிஃபெக்ட் இஸ் கால்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெங்கல் ஏஜிபிஆர் எடுத்துக்கிறோம். Thank you, students.